குடும்பத்துல ஒரு சிலர்கிட்ட இல்ல. அப்ப எனக்குள்ள ஏதோ குறை இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் தேவன் பேசல, அதனாலதான் தேவன் என்னோடு பேசவில்லை. இந்த காரியங்கள்ல நான் என்னை சரிப்படுத்திக் கொண்ட பிற்பாடு தேவன் என்னோடு அடிக்கடி பேசுறத நான் உணர முடிகிறது. காலையில விடிய காலையில எந்திரிச்ச உடனே பெருமை பாராட்டுறதுக்காக அல்ல, நீங்கள் இது புரிந்து நீங்களும் இந்த அனுபவத்துக்களை கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்பவுமே ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கும் தேவனுக்கும் மீடியேட்டர் உள்ள வச்சுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எப்ப நமக்கு மீடியேட்டர் தேவைப்படுது? ஆவியின் கனிகள் எல்லாம் இறக்கை முளைத்து பறந்து போன பிற்பாடு நமக்கு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுது. நமக்கே தெரியாது நம்ம ஆவியின் கனிகளிலே குறைபட்டு இருக்கிறோம் என்று நமக்கே தெரியாது. பிசாசு அப்படியே மூடி வச்சிருப்பான். பிசாசோட பெரிய ஆயுதம் என்ன? நான் எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நமக்குள்ள ஒரு மறதி. பிசாசோட பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள மறதியை கொண்டு வர்றதுதான். அதான் சங்கீதம் 1:2 எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஹல்லேலூயா. அவனுடைய மரத்தில் இருக்கிற இலைகள் மட்டும் உதிரவே உதிராது. ஏன்னா நீர் பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கு, தேவனுடைய வசனம் பாய்ந்து கொண்டே